ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியுடைய முன்னாள் கேப்டனான தோனி மற்றும் இந்திய அணியுடைய முன்னாள் பயிற்சியாளரான அனில் கும்ளே இவங்க 2 பேரும் மாறுபட்ட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பந்து வீச்சாளர்கள் மற்றும் ஐபிஎல் போட்டி இதை பற்றி தான் 2 பேருமே கருத்து தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அனில் கும்ளே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகக்கோப்பை போட்டி தொடர் வருது. உலகக்கோப்பைக்கு பந்து வீச்சாளர்கள் தயாராகணும். தொடர்ச்சியாக விளையாண்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்க களைப்படைஞ்சிருவாங்க. உலகக்கோப்பையில் சிறப்பாக விளையாட முடியாது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் அணி நிர்வாகங்கள் பந்து வீச்சாளர் தங்களுடைய அணி ஸ்குவாட்ல எடுத்தாலுமே கூட பிசிசிஐ இதில் கவனத்தில் எடுத்துக்கணும். பந்து வீச்சாளர்களுக்கு ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு கொடுத்தா மட்டும்தான் அவங்களால சிறப்பாக விளையாட முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அனில் கும்ளே தெரிவிச்சிருக்காரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஐபிஎல் போட்டியில் முன்னணி பந்து வீச்சாளர்களாக இருக்கக்கூடிய பும்ரா, ஷமி, புவனேஸ்வர் குமார், உமேஷ் யாதவ் அந்த மாதிரி வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்கணும், அவங்க விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு புறம் இந்தியாவுடைய முன்னாள் கேப்டனான தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிரிக்கெட் வல்லுநர்களை பொறுத்த வரைக்கும் பந்து வீச்சாளர்களுக்கு ஓய்வு கொடுத்தா திரும்பி அவங்களுக்கு பயிற்சியே இல்லாமல் போயிடும். ஸோ ப்ராக்டிஸே இல்லை அப்படின்னால அவங்களால சிறப்பாக விளையாட முடியாது. ஸோ ஐபிஎல் போட்டியை உலகக்கோப்பையில் நல்லா விளையாடுவதற்கு ஒரு வாய்ப்பாக வீரர்கள் பயன்படுத்திக்கலாம். ஐபிஎல் போட்டியை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் தான் போட போகிறாங்க. அந்த 4 ஓவரில் பெரிய அளவில் அவங்களுக்கு கலைப்படைய வச்சிடாது. அதனால பந்து வீச்சாளர்கள் ஐபிஎல் போட்டியை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு தோனி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 பேருமே இந்த விஷயத்தை சொன்னது எங்கே அப்படின்னா, சீனிவாசன் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் தான். ஒரே இடத்துல தான் 2 பேருமே இந்த மாறுபட்ட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தோனி சொல்கிற விஷயம் சரியா இல்லை கும்ளே சொல்கிற விஷயம் சரியா அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.